அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சட்னியுடைய ஸ்பெஷலே வெங்காயம் பூண்டு எதுவுமே வதக்காமல் நம்ம உளுந்தை மட்டுமே வறுத்துட்டு அது கூட தக்காளி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபாஸ்டிங் டயத்துலலாம் நிறைய பேர் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நம்ம உளுந்து நல்லா பொன்னேரமாக வறுத்து நம்ம சட்னி அரைக்கிறதுனால அந்த வாசனையோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடிக்கனமாக நீங்கள் கடாய் எடுத்துக்கிட்டோன்னா நல்லா பொன்னிறமாக கருகாமல் நமக்கு உளுந்து வறுத்து வரும். ஒரு கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. 5-6 தக்காளிக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். அது கூட காஞ்ச மிளகா காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிட்றீங்களோ அது சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம வறுத்தா தான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் நமக்கு பொன்னிறமாக வறுத்து வரும். அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, அப்போ தான் நல்லா வாசனையோடு நமக்கு உளுந்து கருகாமல் நமக்கு பொன்னிறமாக செவந்து கிடைக்கும். இப்போ அதை அப்படியே நம்ம எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நீங்கள் மிச்சம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன கப்பில் 1 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காவை நல்லா சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 தக்காளி இது மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. நாட்டு தக்காளியை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளி இல்லை அப்படின்னு சொன்னால் இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்குற மாதிரி இருக்கும். தக்காளிக்கு உப்பு சேர்த்துட்டு வதங்கிறதுக்கு அப்படியே சிம்மில் வச்சு இதையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நமக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செய்கிறது நாட்டு தக்காளி எனக்கு கிடச்சதுனால நான் புளி சேர்க்கலை. இல்லாட்டி சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க, இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்த்துக்காதனால தேங்காயும் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு சட்னி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ அதை அப்படியே நம்ம வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் உளுந்தும் காஞ்ச மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி வதங்கியிருக்கிறதுனால நம்ம தக்காளி ரொம்ப அரைக்க தேவையில்லை. இது கூட சேர்த்து அரைக்கும் போது தக்காளி ரொம்ப அரைஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு உளுந்து காஞ்ச மிளகா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆறினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவு அரைச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சட்னிக்கு ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. தண்ணி ரொம்ப சேர்த்தாலும் நல்லா இருக்காது. இந்த சட்னி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த அளவு திக்காக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவு திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு உளுந்து சேர்த்துட்டு கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சட்னியை செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல மிளகா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்கும் போது நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அதே மாதிரி நீங்கள் எப்போ தக்காளி சட்னியோ கார சட்னியோ அரைக்கும் போது காரம் பத்தலைன்னு சொன்னால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு பச்சை வாடை எதுவுமே இல்லாமல் நல்லா வாசனையாகவே இருக்கும். அது மாதிரி கண்டிப்பாக கருகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். மிளகாத்தூள் அப்போ தான் நமக்கு சட்னி கலரும் கொடுக்கும், வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம தாளித்து கொட்டியாச்சு. காரம் பத்தாதனால இது மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டிட்டு நம்ம சட்னியை கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி தோசைக்கு தான் அந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியோட தோசைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக தோசை சுட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை தோசை சாப்பிடுவாங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். நம்ம வடை மட்டும் அடிக்கடி செஞ்சு கொடுத்தா ஆயில் ஃபுட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நம்ம அடிக்கடி வடையும் சுட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சட்னி நம்ம எப்படியுமே டெய்லியும் தோசை இட்லி செய்ய தான் போகிறோம். இந்த மாதிரி சட்னி வாரத்து 2-3 தடவை நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா உளுந்துடைய சத்து கடிச்சு போயிடும். நம்ம ஹெல்த்தியாக கொடுத்த திருப்தி இருக்கும். இது பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.